Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mood. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா தெற்கத்திய வீரன். இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணீங்க நம்புறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தெற்கத்திய வீரன் 2024ல தமிழ்ல பார்த்து என்ஜாய் பண்ண டீசென்ட்டான ஒரு கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்ஷன் டிராமா மூவி. இந்த மூவில சரத் அசோக்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோவை ஒரு மர்டர் கேஸ்ல போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோக்கு தெரிய வரக்கூடிய மிகப்பெரிய உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவரோட ஃப்ரெண்டை யாரும் கொலை பண்ணிட்டாங்க. அந்த கொலை கேஸ்ல தான் ஹீரோவை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அட் தி சேம் டைம் அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி 5 வில்லனுங்க ஹீரோவை என்கவுண்டர்லேயே முடிச்சிருங்கன்னு சொல்லி ஆர்டர் போடுறாங்க. அட் தி சேம் டைம் அந்த 5 பேருக்கு கூட நம்ம கதையோட ஹீரோ பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ் அண்ட் ட்ராஜடி ட்ராமா என்ன, ஜாதி சங்க தலைவர், கவுன்சிலர், ஹார்பரில் வேலை செய்யக்கூடிய ரவுடின்னு சொல்லி ஊரில் எவனையுமே விட்டு வைக்காம எல்லாருக்கிட்டையும் அடிதடி பண்ணி பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அட் தி சேம் டைம் அவரோட ஃப்ரெண்டை யார் எதுக்காக கொலை பண்ணாங்க, நம்ம கதையோட ஹீரோ ரிவெஞ்ச் எடுத்தாரா, லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டாராங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. வீக்கில் போர் அடிச்சா டைம் இருந்தால் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஆவரேஜான தமிழ் கமர்ஷியல் ஆக்ஷன் ட்ராமா மூவிங்கிறத மறந்துடாதீங்க. ஒரு கமர்ஷியல் மாஸ் மசாலா ஹீரோக்கு தேவையான அத்தனை எலமெண்ட்டையுமே மூவியில் பார்த்து ப்ராப்பராக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஹீரோ அடிச்சு போடணுங்கிறதுக்காகவே 5 வில்லனை காம்ப்ரமைஸ் பண்ணி ஒரு படத்தில் இறக்கி வச்சிருக்காங்கும் போதே நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு தான் சொல்லுவேன். தூத்துக்குடி பக்கம் நடக்கக்கூடிய ஆக்ஷன் ட்ராமா அரசியல் பேசியிருக்காங்கிறது அப்பட்டமா இந்த மூவி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். இந்த பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த மூவியில் நடிச்ச எல்லாருமே சூப்பராக இம்ப்ரெசிவாக நடிச்சிருந்தாங்க. ஸ்டோரி வைஸ் ஒரு ஆவரேஜான கண்டென்ட் உள்ள காமெடி கமர்ஷியல் ட்ராமா ஆக்ஷனை தான் எடுத்து உருட்டி இருக்காங்க. ஸ்க்ரீன் பே அந்தளவு இம்ப்ரெசிவ் இல்லை, ரொம்ப ஆவரேஜாக சிம்பிளாக ஆல்ரெடி பார்த்த பழக்கப்பட்ட மூவி டெம்ப்ளேட்டில் தான் எடுத்து வச்சிருந்தாங்க. டெக்னிக்கலாக ஓகேஷான மூவி தான், எதுவுமே அந்தளவுக்கு எஃபெக்டிவாகவும் இம்ப்ரெசிவாகவும் இல்லைங்கிறது அப்பட்டமாக இந்த மூவி பார்க்கும்போது உங்களாலையும் தெரிஞ்சுக்க முடியும். மூவியில் இருக்கக்கூடிய மேஜரான ட்ராபேக் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹீரோட பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு எஃபெக்டிவாகவும் இம்ப்ரெசிவாகவும் இல்லை. ஃபர்ஸ்ட் படங்கிறதுனால காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாமே தவிர தி லெவல் ஆஃப் தி பெர்ஃபார்மன்ஸ் இல்லைங்கிறது அப்பட்டமா இந்த மூவி பார்க்கவும் உங்களாலையும் தெரிஞ்சுக்க முடியும். அதை தாண்டி வில்லனுங்க 5 பேர் இருந்தாலும் யாரையுமே ப்ராப்பராகவும் பெட்டராகவும் யூஸ் பண்ணல, ரைட்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணல, ஸ்க்ரீன் பே நரேஷன் அந்தளவுக்கு எஃபெக்டிவாகவும் இம்ப்ரெசிவாகவும் இம்பாக்ட்ஃபுல்லாகவும் இல்லைங்கிறது உங்களாலேயே இந்த மூவி பார்க்கும்போது ஃபீல் பண்ண முடியும். போர் அடிச்சா டைம் இருக்குன்னு பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு ஆவரேஜான தமிழ் கமர்ஷியல் காமெடி ட்ராமாங்களால் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணேன். ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஓகேஷாக தான் இருந்துச்சு. இதுவுமே இம்ப்ரெசிவான டோனில் ஹீரோவை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லாமல் போனது ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. போர் அடிச்சா டைம் இருந்தால் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரியான கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்ஷன் ட்ராமா மூவி தான் இந்த தெற்கத்திய வீரன். இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 5.5 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க்ல டிஸ்பிளே இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியும் அப்டேட்ஸ் உங்களுக்காக. டாடா பை, see you and love you well.